சாத்தான் பற்றிய கோட்பாடு. டாக்ட்ரின்ஸ் ஆஃப் சேட்டன். சாத்தானின் தோற்றம். ஆரம்பத்தில் தேவதூதர்களே சாத்தானாக மாறினர். ஒரு காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் வசித்தான். எசேக்கியேல் 28:13. அபிஷேகிக்கப்பட்ட கேருபீனாக சாத்தான் இருந்தான். எசேக்கியேல் 28:14. சாத்தான் லூசிப்பர் என்று அழைக்கப்படுகிறான். விடிவெள்ளி. ஏசாயா 14:22. சாத்தான் தன்னுடைய பாவ செயல்கள் காரணமாக பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டான். பாவச் செயல் உன்னிடத்தில் கண்டுபிடிக்கும் வரை நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னுடைய வழிகளில் மாசற்றவனாயிருந்தாய். எசேக்கியேல் 28:15. உன்னுடைய இருதயம் உன்னுடைய சௌந்தரியத்தின் காரணமாக பொறாமை கொண்டது. எசேக்கியேல் 28:17. உன்னுடைய இருதயத்திற்குள் நீ கூறினாய், நான் பரம் ஏறுவேன், நட்சத்திரங்களின் தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயரத்திலே வைப்பேன், என்னை நானே மிகுந்த உயரத்தில் வைப்பேன். ஏசாயா 14:13-14. யூதா 6. லூசிப்பர் அவனுடைய பாவத்தின் காரணமாக பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டான். ஏசாயா 14:15, 28:16. லூக்கா 10:18, 2:4. லூசிப்பர் தனக்கு சொந்தமாக ராஜ்யத்தை உருவாக்கினான். கர்த்தர் சொன்னார், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? மத்தேயு 12:26. அப்படியாக லூசிப்பருக்கு சொந்தமான ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிவோம். பிசாசுக்கும் அதிபதி உண்டு, சாத்தானுக்கும் தூதர்கள் உண்டு. மத்தேயு 12:24, 25, 41. அவர்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காது. மார்க்கு 5, 6, 9, 8, 30. பிசாசு சாத்தானின் பெயர்களும் தலைப்புகளும். பிசாசு என்றால் தூளிப்பவன், குற்றம் சாட்டுபவன், ஏமாற்றுவன் என்று அர்த்தம். மத்தேயு 4:1. அவன் தேவனை மனுக்குலத்திற்கு முன்பாக தூஷிப்பான். ஆதியாகமம் 3:1, 4:5. மற்றும் மனுக்குலத்தை தேவனுக்கு முன்பாக தூஷிப்பான். யோபு 1:9-11, 2:4-5. அவன் தேவனுக்கு முன்பாக மனுக்குலத்தை குற்றம் சாட்டுவான். வெளிப்படுத்தல் 12:10. சாத்தான் என்றால் போராடுபவன், எதிர்ப்பவன், விரோதிப்பவன் என்று அர்த்தமாகும். லூக்கா 10:18. அவனுடைய எண்ணங்களும் செய்கைகளும் தேவனுடைய சித்தத்தை தடுக்கும். சாத்தான் நியாயத்தை அங்கீகரிக்க மாட்டான். மத்தேயு 16:22, 23. ஆதியில் இருந்த சர்ப்பம் மினுக்கு மற்றும் கவர்ச்சி போன்ற சாத்தானின் குணங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9. அவன் கபடும் ஏமாற்றும் குணமும் நிறைந்தவன். 2 கொரிந்தியர் 11:3, 1 தெசலோனிக்கேயர் 3:5. வலு சர்ப்பமானது கர்ச்சிக்கிற அல்லது கொடூரத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9. அவன் தேவனுடைய பிள்ளைகளை விழுங்க வாஞ்சை உள்ளவனாயிருக்கிறான். 1 பேதுரு 5:8. வெளிப்படுத்தல் 12:4-5. இந்த உலகத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4, 1 யோவான் 5:19. மற்றும் இந்த உலகத்தின் அதிபதி. யோவான் 12:31, 14:30, 16:11. தீவினைகள். 1 யோவான் 2:14, 5:18. 7 பகைவன். மத்தேயு 13:39. ஆகாயத்து அதிகார பிரபு. எபேசியர் 2:2. பொய்க்கு பிதா. யோவான் 8:44. ஒரு கொலைபாதகன். யோவான் 8:44, 1 யோவான் 3:12-15. பிசாசு ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம். 1 பேதுரு 5:8. அந்தகார லோகாதிபதி. எபேசியர் 6:12. சாத்தானின் தன்மை. பொறாமை. அவனுடைய சௌந்தரியத்தின் காரணமாக சாத்தான் இருதயத்திற்குள் பொறாமை கொண்டவன். எசேக்கியேல் 28:17. சாத்தான் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக நினைத்தான். ஏசாயா 14:13-14. பொறாமையான மக்கள் சாத்தானுடைய ஆக்கினைக்குள் விடுவார்கள். 1 தீமோத்தேயு 3:6, 1 யோவான் 2:16.
வஞ்சித்தல். பிசாசின் இருதயத்தில் சத்தியம் இல்லை, அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆதியாகமம் 3:4-5-9. யோவான் 8:44. சாத்தான் ஒரு வஞ்சனையான ஊழியக்காரன். 2 கொரிந்தியர் 11:3, 13-15. நேர்மையற்ற எல்லா செய்கைகளும் பிசாசினிடத்திலிருந்து வரும். மத்தேயு 5:37, அப்போஸ்தலர் 5:1-3. அசுத்தம். அவன் அசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறான். லூக்கா 4:33, வெளிப்படுத்தல் 16:13. பிசாசுக்கு பரிசுத்தம் அறிவுறுப்பாயிருக்கிறது. மார்க்கு 5:2. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் மற்றும் பல தீய செய்கைகள் பிசாசினிடத்திலிருந்து வரும். கலாத்தியர் 5:19-21, எபேசியர் 2:2-3. கொடூரம். ஆதியிலிருந்து சாத்தான் ஒரு கொலைகாரன். ஆதியாகமம் 2:17, 3:19, 4:8, யோவான் 8:44. சாத்தான் யுத்தத்தை தூண்டி விடுவான். வெளிப்படுத்தல் 16:13-16. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என காத்து கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தல் 12:4-5. எல்லா பாவங்கள் குற்றங்களின் உற்பத்தி இடம். சாத்தான் நீதிக்கு பகைவனாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 13:9-10. எல்லா தீயவைகளும் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 3:14-16. யார் பாவம்? அவர்கள் பிசாசுக்குரியவர்கள். 1 யோவான் 3:8. சாத்தானின் கிரியைகளும் அவனுடைய சேனையும். சாத்தான் தேவனுக்கு இடையூறு செய்கிறான். சாத்தான் தேவனுடைய கிரியைகளை கவிழ்க்க நினைத்தான். ஆதியாகமம் 3:1-6. தேவனுடைய விடுதலையின் திட்டத்தை முறியடிக்க சாத்தான் வாஞ்சிக்கிறான். மத்தேயு 2:13, 16, 22-23. தேவனுடைய சத்திய வார்த்தைகளை குழப்ப சாத்தான் ஆவலாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 13:10, கலாத்தியர் 1:6-9. தேவனுடைய சபையை சாத்தான் எதிர்க்கிறான். அப்போஸ்தலர் 8:1, 12:1-4. சாத்தான் மனிதர்களை துன்புறுத்துகிறான். மனுஷர்களின் சந்தோஷத்தை சாத்தான் தடுக்கிறான். ஆதியாகமம் 2:8-16, 3:16-24. சாத்தான் மாம்ச குறைபாடுகளையும் மனவேதனைகளையும் கொண்டு வருகிறான். மத்தேயு 17:14-15, 18. மார்க்கு 5:5, லூக்கா 13:11-16. தேவனை விசுவாசிப்பதிலிருந்து மக்களை சாத்தான் தடுத்தான். அப்போஸ்தலர் 13:10-13, மத்தேயு 23:13-14. விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து வழுவும்படி சாத்தான் கிரியை செய்கிறான். மத்தேயு 10:14-15, மத்தேயு 4:5-7, 24:11, 23:24. சாத்தானின் வல்லமை. சாத்தான் மனுக்குலத்தை ஆளுகிறான். பாவத்தின் காரணமாக இந்த உலகம் சாத்தானின் ஆளுகையில் இருக்கிறது. யோவான் 8:34, 1 யோவான் 3:8. இந்த முழு உலகமும் தீய சக்தியின் பிடியில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 26:18, 1 யோவான் 5:19. சாத்தானின் ஆளுகையிலிருந்து மக்கள் தாங்களாகவே விடுவித்து கொள்ள இயலாது. மார்க்கு 5:2-4, ரோமர் 7:15-24. சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தாலும் தன் மனம் போல தேவன பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதாவது சாத்தானுடைய வல்லமை எல்லைக்குட்பட்டது. என்னாகமம் 23:23, 1 யோவான் 5:18. சாத்தான் கூட அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வான். மாயமாகவும் மறைவாகவும் சாத்தான் அடையாளங்கள் செய்வான். யாத்திராகமம் 7:10-12, 20-22. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் மூலமாக அடையாளங்களும் அற்புத செய்கைகளும் செய்யப்படும். அது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மத்தேயு 24:23-24. முன்பு அநீதியின் வல்லமையினால் சகல அதிகாரமும் அடையாளங்களும் பொய்யான அற்புதங்களும் செய்யப்பட்டது. 2 தெசலோனிக்கேயர் 2:9-11. மரத்திலிருந்து அக்கினி வரும்படி சாத்தான் செய்வான். வெளிப்படுத்தல் 13:12-13. சாத்தானின் வல்லமை தேவனுடையதை காட்டிலும் மிகவும் குறைவானது. யாத்திராகமம் 8:16-19. தேவனால் சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளான். சாத்தான் யோபு மீது மாம்ச குறைபாடுகள் வராதபடி
தேவன் அவனை தடுத்தார். யோபு 1:12. சாத்தான் யோபுவை கொல்லாதபடி தேவன் பாதுகாத்தார். யோபு 2:6. எல்லா வல்லமையும் தேவனுடைய கரத்தில் உள்ளது. மத்தேயு 6:13. லூக்கா 4:6. சாத்தானின் முடிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார். இயேசு சொன்னார், உலகத்தை நான் ஜெயித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் சாத்தானை தோற்கடித்தார். கொலோசையர் 2:15, எபிரேயர் 2:14. சாத்தானும் அவனை பின்பற்றுபவர்களும் நியாயத்தீர்ப்புக்கு உட்படுவார்கள். தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். 2 பேதுரு 2:4. அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மத்தேயு 25:41. வெளிப்படுத்தல் 20:10. தனக்கு சிறிது காலத்திற்கு முடிவு உள்ளது என்பதை சாத்தானே அறிந்தவனாயிருக்கிறான். வெளிப்படுத்தல் 12:12. மத்தேயு 8:29. சாத்தானை எப்படி மேற்கொள்ளுவது? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால், கர்த்தருடைய இரத்தத்தினால். கலாத்தியர் 3:27, கொலோசையர் 1:13-14, வெளிப்படுத்தல் 12:11. தேவனுடைய ஆவியினால். மத்தேயு 12:28. தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பதால். மத்தேயு 4:7-11, யாக்கோபு 4:7. நம்மை தாழ்த்தி கொள்வதன் மூலம் தம்மையே மகிமைப்படுத்த ஆசைப்படக்கூடாது. கலாத்தியர் 5:26. மற்றவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்ற எண்ணம் கொள்ளல் வேண்டும். பிலிப்பியர் 2:3. தேவனுடைய வல்லமையான கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். 1 பேதுரு 5:5-6. உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். வஞ்சனை மற்றும் பொல்லாப்பு சிந்தனைகளுக்கு உன் இருதயத்தில் இடங்கொடாதே. யோவான் 1:47. சத்தியத்தை பேச வேண்டும். சகரியா 8:16, எபேசியர் 4:15. விசுவாசமாகவும் மாசற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். தானியேல் 6:24, பிலிப்பியர் 2:15. ஒழுங்காகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். இச்சை போன்ற விதைகளை இருதயத்தில் வளரவிடக்கூடாது. ஆதியாகமம் 39:7-10, மத்தேயு 5:27-28. உலகத்தை நேசிக்கக்கூடாது. லூக்கா 4:5-8, 1 யோவான் 12:15-16. பாவத்திலிருந்து விலகியிரு. 1 கொரிந்தியர் 6:9, 2 தீமோத்தேயு 2:19. உன்னை போல் பிறரையும் நேசி. மற்றவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 13:4, 1 யோவான் 3:12. அயலானை குற்றப்படுத்தாதே. ரோமர் 12:10, 1 கொரிந்தியர் 13:5. உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உன்னையே அர்ப்பணிக்க மனதாயிரு. ரோமர் 15:1-2, 1 யோவான் 3:16. முடிவு பரியந்தமும் தேவனிடத்தில் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். உன் வாழ்வு முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிரு. 1 கொரிந்தியர் 11:2-4, வெளிப்படுத்தல் 2:10. தேவனிடத்தில் எல்லா நேரத்திலும் ஐக்கியமாயிரு. யோவான் 6:68, ரோமர் 8:35-39. தேவனுக்காக மரிப்பதை குறித்து பயப்படாதே. உன்னுடைய மாம்சத்தின் ஜீவியத்தை எல்லை இல்லாமல் நேசிக்காதே. அப்போஸ்தலர் 20:22-24, வெளிப்படுத்தல் 12:11.